ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்லேருந்து வந்திருக்கேண்ணா. சொல்லுங்கள். இது ஸ்டார்ட் அப் ஃபார் ஸ்மால் பிஸ்னஸ் பற்றி ஒரு இன்டர்வியூ எடுக்கலாம்னு இருக்கேன். சரிங்க, பேருக்கு சொல்லுங்கள். உங்கள் பேருங்கண்ணா? என் பேர் சேது மாதவன். சரிங்கண்ணா. என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க? நாங்கள் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுருக்கோங்க. நீங்கள் என்ன ஐடியாவில் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க? நாங்கள் ஃபஸ்ட்டு படித்தது வந்து பிபிஏ படிச்சிருந்தது. படிச்சுட்டு நமக்கு இந்த பிஸ்னஸ் ஒரு தொழில் இருந்துச்சு, ஆரம்பித்தோம். இன்றைக்கி நாங்கள் ஆரம்பித்து ஒரு 17 வருஷம் ஆச்சு. நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து கொஞ்சம் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரோட கொண்டு வந்துருக்கோம். சின்ன கடையில் ஆரம்பித்தோம். காலப்போக்கில் எல்லாம் நாங்கள் கொஞ்சம் பெரிய இடம் பண்ணிட்டோம். நீங்கள் எத்தனை தலைமுறையாக இந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்க? தலைமுறைனா இப்போ நீங்கள் ஓனாக நீங்களாக பண்ணிட்டு இருக்கீங்களா பிஸ்னஸ், இல்லை அப்பாவுலேருந்து வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? எங்கள் அப்பாவில் விவசாயம் நாங்கள் அக்ரிகல்ச்சர் தானே. இப்போ நான் அக்ரிகல்ச்சர் பண்ணிட்டு தான் இருக்கிறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ நான் படிச்சுட்டு ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நான் பிபிஏ முடிச்சுட்டு பிஸ்னஸ் ரீதியாக பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் ஆரம்பிச்சிருங்க. நீங்களா ஆரம்பிச்சு? நாங்கள் ஆரம்பிச்சோம். இப்போ உங்களுக்கு எப்படி இந்த பொருள்லாம் மலிவாக கிடைக்குது? குறைந்த விலையில் நாங்கள் பொருள்லாம் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் பண்ணுற இடத்துலேருந்து வாங்குவோங்க. அப்புறம் மார்க்கெட்டில் சந்தையில் வாங்குவோம். டேரெக்டாக விவசாயத்துலேருந்து வாங்குவோம். எல்லா ஐட்டமும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்ச விலையில் கிடைக்குங்க. நாங்கள் வந்து குறிப்பிட்ட லாபம் வச்சு கொஞ்சம் என்ன பொருள்கள் அதிகமாக விற்பனை செய்வீங்க? நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா அரிசி நல்லா ஃப்ரூட்ஸு, ஆப்பிள், ஆரஞ்சு இந்த மாதிரி ஐட்டம், அப்புறம் மளிகை ஜாமான் எல்லா ஐட்டமே எல்லா ஐட்டமும் வச்சுருக்கிறோம். எல்லாமே வரும் நார்மலாக. பேசிக்காக மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா ரைஸ் நல்லா சேல்ஸ் பண்ணுவாங்க. காலையில் அதிகமாக சேல்ஸ் ஆகுங்களா இல்லை சாயந்தரம் அதிகமாக? மார்னிங் டைம் ஒரு 7 o'clock கடை ஓப்பன் பண்ணிடுங்க. 7 to 9 o'clock நல்லா வராதுங்க. அப்புறம் ஈவினிங் பார்த்தீங்கன்னா 5 o'clock மேலே 9 o'clock இருக்குங்க. அப்புறம் சண்டே நார்மலாகவே இருக்கும். ஒரு நாளைக்கு, ஒரு மாதத்துக்கு, ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ உங்களுக்கு சேல்ஸ் ஆகுதுங்க? சேல்ஸ் ஸ்டார்டிங் வந்து டெய்லி ஒரு 20 to 30,000 ஆகுங்க. மந்த்லி ஒரு 10 lakhs to 15 lakhs வரைக்கும் பண்ணலாம். இயர்லி ஒரு 1 crore மேலே ஆகுங்க. 1 crore வரைக்கும் வரலாங்க சேல்ஸ் பொறுத்து. ஒரு நார்மலாக எவ்வளோ ப்ராஃபிட் வருது? ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10% வச்சுக்கோங்களேன். இயர்லி ஒரு 10 lakhs அந்த மாதிரி ப்ராஃபிட் வரும். அப்புறம் அதுலேயும் எக்ஸ்பெண்டிச்சரும் நிறைய இருக்குதுங்க. அப்படியே வச்சு பிஸ்னஸ். இப்போ இந்த பிஸ்னஸை நான் ஸ்டார்ட் பண்ணணும்னா என்னென்ன பண்ணுறது? நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன பொருள் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் இப்போ நம்ம கடைக்கு வந்து ஒரு 2 மாதமோ ஒரு 4 மாதமோ ஒரு வேலை செஞ்சீங்க அப்படின்னா உள்ளே என்னென்ன பொருள் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய இடம் எப்படி இருக்குது, ஒரு மக்கள் நடமாட்டம் இருக்கிற இடமா, ஒரு டவுன், இந்த மாதிரி இடத்துக்கு தகுந்த மாதிரி கடைகள் வந்து வைக்கலாம். ஒரு மக்கள் நடமாட்டம் கம்மியாக இருக்கிற இடம் அப்படின்னா சின்ன கடையில் வச்சு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ கொஞ்சம் நிறைய மக்கள் இருக்கிறாங்க, ஒரு டவுன் அந்த மாதிரினா கடை கொஞ்சம் பெரிய லெவலில் வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். ஆரம்பத்தில் வந்து புதிய முதலீட்டில் ஆரம்பிக்கணும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக மேலே வந்துக்கலாம். எதுவுமே வந்து ஹார்ட் ஒர்க் தானே முக்கியம். ஹார்ட் ஒர்க் நெவர் கம் சக்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நல்லா முயற்சி பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா பிஸ்னஸ் நல்லா பண்ணலாம். வாழ்த்துக்கள். ட்ரை நல்லபடியாக பிஸ்னஸ் பண்ணி படித்து முடிச்சுட்டு நிறைய பண்ணுங்க.